வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 17th நவம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட் அதாவது குளோபல் மார்க்கெட் எல்லாமே இன்னைக்கு டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது, எக்ஸப்ட் இந்தியன் மார்க்கெட். நம்ம மார்க்கெட் அப்படியே கருஞ்சிருத்த கன் மாதிரி 26,000லேயே க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது 26,000 to 26,100ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ அதே லெவலில் க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, நாளைக்கு அதாவது டியூஸ்டே நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பிரி, நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்ன இருக்குது, பர்டிகுலராக 2 ஸ்டாக்கை பற்றி பார்க்கணும். ஒன்று நாராயணா ஹிருதாலயா, என்னுடைய ஃபேவரட் கம்பெனி. அதுக்கு அடுத்ததாக க்ரோ, அது இப்போ ரீசெண்டாக லிஸ்டிங் ஆச்சு இல்லை, அந்த கம்பெனியை பற்றி பார்க்கணும். அதை பற்றி கொஞ்சம் டீப்பாகவும் பார்க்கணும். அநியாயம் பண்ணுறாங்க, பார்க்கலாம் எல்லாம் என்ன அநியாயம் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. அதுக்கடுத்ததாக முக்கியமான நியூஸ் ஈவெண்ட்ஸ். அதுக்கடுத்து யூஎஸ்ல மைக்கேல் பரி, இவர் கண்டிப்பாக .com பபுள் வந்த மாதிரி ஏஐ பபுள் இப்போ வரப்போகுது, மார்க்கெட் பெரிய லெவலில் கிராஷ் ஆகும் அப்படின்ட்டு செகண்ட் மேனிக்கு புட் ஆப்ஷன் வாங்கி வச்சிருக்கிறாராம். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் யூடியூப் சேனலை. ஓகேங்களா? ரைட். இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்டு என்னாச்சு அப்படிங்கிறது ஜஸ்ட் கிளான்ஸ் பார்த்துடலாம். அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது, எக்ஸப்ட் நாஸ்டாக் இண்டெக்ஸ் அது ஸ்லைட்லி ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸ் டேஸ் எல்லாமே டெக் ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆயிருந்துச்சு. பட் லாஸ்ட் ஃப்ரைடே பவுன்ஸ் ஆயிருந்துச்சு. ஸோ டவ் 0.65% டவுனில் இருந்துச்சு, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.13% ஹையில் இருந்துச்சு, S&P 500 ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கடுத்து 10-year பாண்ட் ஈல்டு 4.15ல் செட்டில் ஆயிருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 99.35. பிட்காயின் இந்த 2025ல என்ன கெயின் வந்துச்சா அது எரேஸ் பண்ணிட்டு இப்போ நியூட்ரலுக்கு வந்துருச்சு. அதாவது ரீசெண்டாக $1,25,000 போயிருந்துச்சு, இப்போ $95,000 நியர்லி பிட்காயின் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது, அதாவது ஜாப்பனீஸ் நிக்கி, ஹாங்சங் இண்டெக்ஸ், சைனாவுடைய ஷாங்காய் இண்டெக்ஸ், இது எல்லாமே டவுனில் தான் இருந்துச்சு. நிக்கி 0.10% டவுன் அண்ட் ஹாங்சங் இண்டெக்ஸ் 0.71%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.65% டவுன் இருந்துச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி காலையிலேருந்து ஒரு 50-40 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 25,950 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு 26,000லேயே கருஞ்சிருத்த கன் மாதிரி 26,000லேயே செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் 388 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது, 0.46%, 84,950ல் செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 103 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது, 0.4%, 26,013ல் செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு ப்ராட் இண்டீசஸை பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. பர்டிகுலராக மிட் கேப் இண்டெக்ஸ் ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணியிருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை, அதாவது 59,001, 59,001 அப்படின்ட்டு மார்க் பண்ணிட்டு 58,962 பேங்க் நிஃப்டி செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு செக்டார் பொறுத்தவரையும் 13 செக்டாருமே ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. பர்டிகுலராக ஆட்டோ, பேங்க், ரியாலிட்டி, கேபிட்டல் குட்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், பிஎஸ்சி பேங்க் 0.5% to 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து ருப்பி 88.63ல் செட்டில் இருக்குது. ஃப்ரைடே க்ளோசிங் 88.66. ஓகே, இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஓகே, இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தலாம். எக்ஸ்போர்ட்ஸ் 11.8% டவுன் ஆயிருக்குது. இதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் $38.98 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது. இந்த வருஷம் $34.38 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இம்போர்ட்ஸ் பார்க்கும்போது 16.64% வரையும் அதிகமாக இருக்குது. அதாவது லாஸ்ட் இயர் சேம் குவார்டர் 65.21 பில்லியனுக்கு நம்ம இம்போர்ட்ஸ் பண்ணுறது, இப்போ 76.06 பில்லியனுக்கு நம்ம இம்போர்ட்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதாவது ஏற்றுமதியை குறைச்சிட்டு இறக்குமதியை நம்ம அதிகப்படுத்திருக்கிறோம். இந்த ட்ரேட் டெபிசிட் எவ்வளோ வந்திருக்குது, வர்த்தக பற்றாக்குறை எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 58.9% அதிகமாக இருக்குது. ட்ரேட் டீல் இன்னும் ஃபைனல் ஆகலை. இப்போ 50% டேரிஃபில் இருக்கிறதுனால நமக்கு ட்ரேட் டெபிசிட் 58.9% வந்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது செபி ஜான் ஸ்ட்ரீட்டோடைய டீட்டெயில்ஸ் கோர்ட்டில் நாங்கள் சப்மிட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தா இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு, இப்போ ஃபைல் டேபிளில் இருக்குது அப்படின்னு காமர்ஸ் மினிஸ்ட்ரியில் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது புலி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டேபிளில் இருக்குது,
அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்க, அந்த 3ஆம் பக்கத்துல கொஞ்சம் குழப்பம் இருக்குது, 5ஆம் பக்கத்துல கொஞ்சம் குழப்பம் இருக்குது. அதெல்லாம் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது. ஓகேங்களா? நமக்கு வந்து சைன் பண்ணி அதனுடைய என்ன ஃபிக்ஸடு இப்ப என்ன வந்து இந்தியா, யுஎஸ் ட்ரேட் டீல் வந்து இப்ப எத்தனை பெர்சன்ட் அப்படின்னு சொல்ற வரையும் இதுதான் உருட்டிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்து வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5% டவுன் ஆகிடுது. அவங்க வந்து வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கறனால. என்பிசிசி இந்த ஸ்டாக் வந்து நான் என்னுடைய தீபாவளி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கிறேன். நியர்லி வந்து 500 crore வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க ஜார்க்கண்ட்ல இருந்து. அதுக்கடுத்து வந்து கோட்டக் மகேந்திரா பேங்க் கம்மிங் 21st அன்னைக்கு வந்து போர்ட் மீட் பண்றாங்க. அதுல வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் பண்றதை பத்தி டிஸ்கஸ் பண்றதா வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்குது. ஓகே, அதுக்கடுத்து வந்து நாராயணா ஹிருதாலயா லாஸ்ட் சாட்டர்டே வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த நாராயணா ஹிருதாலயா வந்து நான் ஆல்ரெடி 1700 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன். 1700, அதாவது ஒரு 6 month பேக் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன். அங்கேருந்து மறுபடியும் 1800 கொடுத்துருந்தேன். அதுக்கடுத்து வந்து 2350 அரௌண்ட் போச்சு. அதுக்கு அடுத்து தான் வந்து மறுபடியும் வந்து 1700 வந்து கட்டில் போட்டு படுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமாவே 1700, 1800 இந்த 100 ரூபாயிலேயே வந்து ஒரு பெரிய கட்டிலா போட்டு புரண்டு படுத்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட் சாட்டர்டே வந்து ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 258 crore கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக இருந்தது 200 crore. அதுக்கடுத்து வந்து எபிட்டா வந்து 430 crore கொடுத்துருக்காங்க. 332 crore வெர்சஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவங்களுடைய பெட்ஸ் வந்து 5000 பெட்ஸ் இருக்குது. 750 பெட்ஸ் இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து 7650 பெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். நிறைய ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. அதனால் எங்களுடைய growth வந்து இன்னமும் வந்து அதிகமாகும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்ததுனால இன்னைக்கு நாராயணா ஹிருதாலயா ஆல்மோஸ்ட் 18% ஹையில் போயிருக்குது. க்ளோசிங் வந்து 2035 வந்து செட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரீசெண்டாக இருந்த ரேஞ்ச் எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணிட்டு நல்ல ஒரு ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து க்ரோ. அதாவது இந்த ஸ்டாக் வந்து எதுக்கு ஏறுதுன்னே தெரியல. அநியாயம் பண்ணுறாங்க அந்த ஸ்டாக்கில். 100 ரூபாய்க்கு இஷ்யூ ப்ரைஸ் கொடுத்தாங்க. 112 ரூபாய்க்கு லிஸ்டிங் ஆச்சு. இன்னைக்கு வந்து 174 rupees. அதாவது லிஸ்டிங் ப்ரைஸில் வந்து ஆல்மோஸ்ட் 65% ரிட்டர்ன்ஸில் இருக்குது இந்த ப்ரோக்கிங் கம்பெனி. எதுக்கு இந்த கம்பெனி இவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சம் கம்பேரிசனாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோடைய ஃபவுண்டர் லலித் கேஷர் இவர்கிட்ட வந்து 9.06% ஸ்டேக் இருக்குது. ஓகேங்களா? இவருடைய இந்த ஸ்டேக் வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபார்மர் மகன் 10,000 கோடிக்கு வந்து அதிபதி ஆகியிருக்கிறாங்க, பில்லியனர் ஆகியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நியூஸ் வந்துருக்குது. இவர் வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்து அதுலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் தான் இந்த க்ரோ கம்பெனி. 2016 வந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஓகேங்களா? இந்த கம்பெனியோடைய அதர் ஃபவுண்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷ் ஜெயின் 41 கோடி ஷேர்ஸ் வச்சிருக்கிறாரு. இதனுடைய ஒர்த்து 6,956 கோடி. இஷான் பன்சால் 27 கோடி ஷேர்ஸ் வச்சிருக்கிறாரு. அதனுடைய ஒர்த்து 4,695 கோடி. நீரஜ் சிங் 38 கோடி ஷேர்ஸ் வச்சிருக்கிறாரு. அதனுடைய ஒர்த்து 6,476 கோடி. ஸோ எதுக்கு இந்த ஷேர்ஸ் இப்படி ஏறிட்டு இருக்குதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1,10,000 கோடிக்கு வந்திருக்குது. இந்த 1,10,000 கோடி ஒரு புரோக்கிங் கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்திருக்குது. இது ஃபர்ஸ்ட் டைம். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்